அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். இன்னைக்கு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம். இன்னைக்கு நீங்க ஷிரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபா, நீம் கரோலி பாபா இவங்க 3 பேருமே சேர்த்து பண்ணுங்க. ஆனா அவிட்ட நட்சத்திரத்தில அவரு ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு, நீம் கரோலி பாபா அப்படின்னு சொன்னேன். நீம் கரோலி பாபான்னு நான் பேச ஆரம்பிச்ச நிமிஷத்துலேருந்து அவர் என்ன பண்றாருன்னா, நானும் பைரவரும், நானும் துர்க்கையும், நானும் விஷ்ணுவும், நானும் இன்னொரு சுகபிரம்மரும் அந்த மாதிரி ஒன்றா அவரும் இந்த கடவுளும் அவரும் இந்த கடவுளும் அப்படின்னு ஜாயின் ஆகி போயிட்டே இருக்குது. இதில் முதல்ல அவர் பண்ண விஷயம் என்னன்னா, அந்த இதில் இருந்தது பாருங்கள், திருவண்ணாமலை இதில் வந்து சிவன், அதாவது விஷ்ணுவும் சிவனும் சொல்லிட்டு அவர் பண்ணார். அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. திருவண்ணாமலையில் ஒரு வீடியோ எப்படி பண்ணுறாருன்னா, அந்த டிஜிட்டலாகவே தான் எனக்கு அதை பண்ணுறாரு. ஏன் அந்த மாதிரினா, அவருக்கு வந்து கூகுள் இவரே சொல்லியிருந்தார், பவானி ஆனந்தன் ஒரு வீடியோ சொல்லியிருந்தார். எப்படி காட்டுறாரு நீம் கரோலி பாபா, எனக்கு எப்படி அதை சொல்லிட்டு வர்றாருன்னா, ஒன்று நான் ஒரு வீடியோவை பார்ப்பேன். அந்த வீடியோ வந்து ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி யாரோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு உள்ள இந்த வீடியோ உனக்கானது தான் அப்படின்ற மாதிரி ஒன்று வருது. அதுக்குள்ளே ஒரு சின்ன கனெக்ஷன் வச்சு வருது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, நீ நீம் கரோலி பாபான்னு போகிறதுனால, நீ வீடியோவும் போகிறதுனால, சர்ச் என்ஜினில் எப்பப்போ நீம் கரோலி பாபாவை பற்றி யாரோ போட்டதெல்லாம் உனக்கு வந்து காட்டும், அதனால் நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஆனால் அப்படி காட்டுறதா இருந்தால், நீம் கரோலியை பற்றி வரும் அந்த கோயிலுங்களை பாடினது, அவரே கட்டின கோயிலுங்களை அதுங்களை மட்டுமே காட்டுறது இல்லை. எனக்கு காட்டப்படுகின்றது எல்லாமே அந்த வீடியோவுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. அந்த வீடியோவுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, அது நான் கேட்கணும், அது உள்ள சொன்ன மாதிரி பரிகாரத்தை நான் செய்யணும், நானும் எனக்கும் செய்யணும், உங்களுக்கும் சொல்லணும். அந்த கனெக்ஷன்ஸு சிலது மட்டும் உங்களுக்கு புரிய வைக்கணுன்ற மாதிரி அவருடைய பொறுத்த வரைக்கும் உலகம் ஃபுல்லாக அவருக்கு பரவுற ஒரு சக்தி விஷ்ணு ரூப கடவுள் தான் அடுத்தது அவதரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஜீசஸ் அவங்கெல்லாம் வந்து நம்ம இது கிறிஸ்துவ மறுபடியும் வந்து இப்போ வரப்போகிறாருன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இஸ்லாத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய இது வராங்கிறது, புத்தர் அவங்களையும் வந்து இப்போ யாரோ ஒருத்தர் வரப்போகிறாங்க அப்படின்றது இது நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த நீம் கரோலி பாபா அவராகவே உலகம் ஃபுல்லாக ஏதோ ஒரு கடவுள், அவர் விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்தோ அல்லது ஏதோ ஒரு வந்து பிறகு போகிறாங்கன்ற போது என்ன ஆகும்னா, எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அநேகமாக நான் சொல்கிறேன். அந்த ஏஷியன் குயில்ன்றதில் அந்த பெண் வெர்ஷன், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சாரல் இருக்குது பாருங்கள், அந்த பறவை எங்கே பாரு இத்தனை நாள் நீங்கள் யாரோ ஒருத்தர் தான் கண்ணில் பற மாதிரி இருந்திருக்கும், சில ஏரியாவில் தான் அது இருந்திருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் நீங்கள் அதை நான் சொல்கிறது ஒரு உண்மையாக இருக்கக்கூடும்ன்றதுக்கு ஒரு ஒரு ப்ரூஃபாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நீங்கள் அதிகமாக இந்த பறவையை பார்க்குற மாதிரி வரலாம். இத்தனை நாள்லாம் ரொம்ப நீங்கள் பார்க்காத இது அடிக்கடி இந்த பறவையை பார்க்குற மாதிரி வரலாம். அதில் அந்த ஆண் குயில் அதுதான் குயில் மாதிரி கத்தும், அதை விட அந்த பெண் இது தான், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் சாரல் தான் அதிகமாக காட்சி கொடுக்குறதா இருக்குது. இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே போயிட்டு மாடியில் வந்து பார்க்கலான்னா ரொம்ப பனிமூட்டமாக இருந்தது. எடுத்தேன் வீடியோவை. ரொம்ப பக்கத்துலேயே மரத்தில் வேப்ப மரத்துலேயே எத்தனை மரங்க இருந்தாலும் வேப்ப மரத்தில் அந்த நீமுன்னா வேப்பன்ற மாதிரி. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இவர் இங்கிலீஷோடு இவருக்கு சம்மந்தம் இருக்குது. அமெரிக்கா, கனடா எந்த நாடுகளெல்லாம் ஆங்கிலம் பேசப்படுகின்றதோ, எந்த நாட்டில் நம்ம வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோமோ, எந்த நாட்டினுடைய வாழ்வியல் மாதிரி நமக்கு இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டு நம்ம வந்து அங்கே போய் படிக்கணும், அங்கே வேலை கிடைக்கணும், அங்கே போயிட்டு அவங்க செட்டில் ஆனாங்கன்னாலே அது ஒரு பெரிய விஷயமா பார்க்குற விஷயம். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் உங்கள் பிள்ளைகளோ நீங்களோ ஃபாரின் போய் செட்டில் ஆகணும், இங்கிலீஷில் சூப்பராக பண்ணணும். நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் இங்கிலீஷ் வந்து நம்மளுக்கு தெரியும்னு நினச்சிக்குவோம். அது ஒரு மனவியாதி மாதிரி. நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும். இப்போ தமிழே கூட நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தமிழ் தெரியுதுன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். திருக்குறளே மனப்பாடமாக மொத்தத்தையுமா கூட நம்ம சொல்கிறவங்களா கூட இருப்போம். ஆனால் தமிழ் நம்மளுக்கு முழுக்கமாக தெரியுமான்னு கேட்டால் தெரியாது தான். எல்லாமே உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்லேருந்து கரைச்சி குடிச்சோம்னும் நம்ம கிடையாது. அந்த மாதிரி தான் இங்கிலீஷில் சில பேருக்கு பேசுறதுக்கு மட்டும் தெரியும், சில பேருக்கு கொஞ்சம் நல்லாவே. இப்போ ஜெயலலிதாலாம் பேசும்போது அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு ஒரு அழகு இருக்குது, அப்படி பண்ணுறது இல்லை நேட்டிவ் இங்கிலீஷில் பேசுகிற மாதிரியே பேசுகிறது. இதுங்கெல்லாம் வந்து ஒரு கலை. ஆனாலும் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிருப்போம்னா, நிறைய பேர் படிச்சுட்டு ஓரளவுக்கு பேசுறதுக்கெல்லாம் தெரிஞ்சது சின்ன வயசுல இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு என்ன தோணும்னா, எனக்கு தெரியும் அப்படின்ற எண்ணத்தோடு இருப்பாங்க. அவங்க எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாலே அவங்க அதை என்றைக்குமே கற்றுக்கவே முடியாது. இல்லை நமக்கு தெரிஞ்சது போதாது, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் இல்லைனாலும் உங்கள் பசங்க ஒரு நல்ல ஹை பொசிஷன் போக வேண்டியது இருக்குதுன்னா அதுக்கு இங்கிலீஷ் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது.
தமிழ் முக்கியம். நம்ம தமிழுக்கு குரல் கொடுக்கணும். நம்ம தமிழ் சித்தர்கள் கண்டுபிடிச்ச அந்த வைத்திய முறைகள், ஓலைச்சுவடிகள் எல்லாம் மற்றவங்க அழிச்சிட்டாங்க. அதுக்கு முக்கியமா அந்த ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகள் தான் அதுக்கு காரணமா இருக்குது. அப்படின்றதுனால நம்ப இங்கிலீஷ ஒதுக்கிட்டோம்னா, நம்ம தமிழ காப்பாத்துறோம்னு அர்த்தம் கிடையாது. நீங்க வேணா ஒண்ணு பாருங்க. ஒரு நல்லா தமிழினுடைய எல்லா விஷயமும் திருக்குறள்லேருந்து, நம்ம சித்தர்கள்லேருந்து, நல்ல செம்மொழியிலேருந்து நல்லா அழகா தமிழ் தெரிஞ்சவங்க ஒருத்தர் இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவங்க சொல்கிற அந்த தமிழ் மீது அவங்க சொல்கிற ஒரு பற்றுதலும், அந்த தமிழை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட அதை உண்மையாக அந்த தமிழ் மீது ஒரு பற்று வந்துடும். அது வெளிநாட்டவர் கூட ஈர்த்து கொடுத்துரும் அது. ஆனால் நீங்கள் வந்து வெறும் உங்களுக்கு இங்கிலீஷே தெரியாது, இல்லை இங்கிலீஷை கற்றுக்கணுன்னு நீங்கள் ஆர்வம் இல்லை, ஆனால் தமிழை பற்றி சூப்பராக பேசுகிறீங்கன்னா எல்லார் ஆழ் மனசுலையும் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு இங்கிலீஷை கற்றுக்கிறதே பெரிய தலைவலியாக இருக்குது. உங்களுக்கு தெரியாத இங்கிலீஷை மற்றவங்க பேசுறதுனால அது மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி ஜல்லாகுது. அந்த இங்கிலீஷ் நல்லா பேசுகிறவங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது சமுதாயத்தில். அதனால் உங்களுக்கு அது இனிமேல்ட்டுலாம் அது கற்றுக்க முடியுமான்றது ஒரு சந்தேகம் இருக்குது உங்களுக்கு. அதனால் தமிழ் தான் பெருசு, தமிழ் சார்ந்தவர்களை தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்கள் தமிழ் தூக்கி பிடிக்கிறீங்களோன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கே தோணும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஒரு நல்லாவே சூப்பராகவும் உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் தமிழுக்காக குரல் கொடுக்குறீங்க, தமிழினுடைய கவிதைகளை சொல்கிறீங்க, தமிழினுடைய அந்த மொழியினுடைய ஆழத்தை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா, அப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயம், அந்த தமிழ் பற்றி விஷயத்த எல்லாராலையும் எல்லா நாட்டினராலும் ஈர்க்கப்படும். அந்த மாதிரி உங்களுக்கு நீம் கரோலி பாபாவுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இவர் அதையும் பவானி ஆனந்த் அவர் தான் சொல்லியிருந்தார். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வீடியோ மூலமாக எனக்கு வந்து காட்டுதுன்னு சொல்லிட்டு. பவானி ஆனந்த் அவர்கள் சொல்லி தான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த சுகபிரம்மரை பற்றி இது வணங்கினோம்னா செல்வம் 0 to மில்லியனர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கெல்லாம் நான் சுகபிரம்மரே பண்ணேன். மாடியில் போயிட்டு இந்த நீம் கரோலி பாபா பறவையும் உட்காந்துது. அந்த பறவையும் 6 கிளிகள் வந்து குட்டி இப்போ தான் பிறந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. 6 கிளிகளுமே கரெக்டாக பறந்துது. நான் வீடியோலாம் எடுக்கல, செல்ஃபோன் கூட எடுத்துகிட்டு போனேன். ஆனால் முதல்ல நம்ம பண்ணும்போது இந்த வீடியோ எடுக்கிற கான்செப்ட் வேணாம், அதை விரும்ப மாட்டேன்னுது அந்த பிரபஞ்சமும். அந்த பறவையே விரும்பலைங்க. நான் எடுத்தேனா பறந்துருது. நான் 2வது கையில் ஏதோ ஒன்று ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, நம்மளை அடிப்பாங்களோன்னு நினச்சி பறக்கலாம். ஆனாலும் முதல்ல நம்ம அதை பார்த்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணி நம்ம அதை சுகபிரமராக நினச்சி வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். இது நம்ம வீடியோ எடுத்து போடுறதுக்காக யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சுகபிரமரை சொல்லியிருந்தேன், அவிட்ட நட்சத்திரம் வேறு சொல்லியிருந்தவங்களுக்கு. அதனால் நான் கரெக்டாக அந்த இடத்துக்கு நேராக என்னை நிற்க வச்சு சூரியன் எல்லா கிரகத்தையும் வணங்குவேன். அதை வணங்க வச்சுது. அந்த இடத்துல நான் நிற்கலைன்னா எனக்கு நேராக ஒரு மரத்தில் ஒரு குட்டியில் ஒரு கிளையில் அது உட்காந்துருக்கிறத பார்த்தே இருக்க முடியாது. அப்போ பிரபஞ்சம் என்னை கரெக்டாக அந்த இடத்துக்கு நேராக போய் நின்று நீ இத்தினால் பண்ணுறது மாதிரி பண்ணு, இன்றைக்கி அவிட்ட நட்சத்திரம் நீ எல்லாருக்கும் வீடியோவில் போட்டுக்கிற, அதுக்கு நேராக உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பறவை உட்காந்துருக்கும் அப்படின்றதுக்காக பிரபஞ்சம் தான் என்னை எடுத்துமே அந்த இடத்துல நிற்க வைக்குது. அந்த மாதிரி அற்புதமான நீம் கரோலி பாபாவுடைய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த ஆங்கிலம் பேசுகின்ற அமெரிக்கா சம்மந்தப்பட்ட ஜீசஸ் சம்மந்தப்பட்ட அதுலேயும் அது ஏன்னா அந்த ஆங்கிலம்ன்றது சனியோட தொடர்புடையது. உங்களுக்கு அமெரிக்கா இந்த உலகத்தையே வந்து அமெரிக்காவில் போகிறது தான் பெருசு. அமெரிக்க மக்களினுடைய வாழ்வு இது தானே பார்க்கறதுக்கு இப்போ டாப்பில் இருக்குது. உங்களுக்கு அமெரிக்கா வந்து சனியினுடையது தான். உங்களுக்கு இங்கிலீஷ்ன்றது கூட உங்களுக்கு சனின்றது தான் வரும். உங்களுக்கு கொஞ்சம் வேணால் உங்களுக்கு குரு வியாழன் இதெல்லாம் சேரலான்னு வச்சுங்க. ஆனால் சரி, ஜீசஸ்க்கு என்ன இந்த ஒரு படியும், அது இவராக இருக்கட்டும், குரோதன பைரவராக இருக்கட்டும், அது இன்னும் சுகபிரம்மராக இருக்கட்டும், நீம் கரோலி பாபா ஜீசஸாக இருக்கட்டும், நீம் கரோலி பாபா தான் கொண்டு வராரத்த. இந்த ஜீசஸ் விஷயத்தை கூட இத்தனை வருஷம் நான் 6 வருஷமாக போட்டுருக்கிறேன். கிறிஸ்மஸ் சமயத்தில் நான் அதெல்லாம் எடுத்து செட் பண்ணுவேன். எல்லாம் நான் ஜீசஸை கும்பிடுவேன். கரெக்டாக கிறிஸ்மஸ் சமயத்தில் மட்டும் கும்பிடுவேன். டெய்லியெல்லாம் கும்பிட மாட்டேன். கிறிஸ்மஸ் அப்போ மட்டும் அதை செட் பண்ணி அந்த ட்ரீ எல்லாம் வச்சு பண்ணுவேன். இஸ்லாத்துக்கும் எனக்கு பிடிக்கும். ஆனால் இஸ்லாத்தில் எனக்கு ரொம்ப பெருசாக நண்பர்கள் கிடையாது. ரொம்ப சின்ன வயசில் வந்து நூறு நிசா அப்படின்லாம் இருந்தாங்க. இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமின்னாவே ஆனந்த ராம அப்படின்னு கனெக்ஷன் இருக்குதுன்னு HDFC பேங்க் இதெல்லாம் கனெக்ஷன் வருதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ நான் ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமியை பார்க்கறதுக்கு ட்ரெயினில் போகிறேன். அந்த முறை அந்த ட்ரெயினில் ஃபுல்லாக ஏஆர் ரஹ்மானோட இது இருக்குது. அப்போது எனக்கு இன்னொரு புரிதல் ஏற்பட்டது. இஸ்லாத்தில் கூட நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். அப்போது ஏஆர் ரஹ்மான் கூட நீங்கள் ராமன் என்ற பேர் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அது எம்ஜி ராமச்சந்திரன் அந்த இது ரயில்வே ஸ்டேஷனில் போய் தான் நம்மளுக்கு போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு.
அதனால் வேண்டி எம்ஜி ராமச்சந்திரன் 2வது பாருங்களேன், இன்றைக்கி நான் நீம் கரோலி பாபாவை பற்றி தானே அவிட்டம் நட்சத்திரம்னு இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் இருக்கிறார் இல்லைங்களா, அவருடைய நினைவு நாள். அதே சமயத்தில் பெரியாருடைய பேரும் ராமசாமி தானுங்களே, அந்த நினைவு நாள். இப்போது எம்ஜிஆர் பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பெரியாரை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது மேட்ரு கிடையாது. நீம் கரோலி பாபான்னா ஹனுமன் ரூபம், நீம் கரோலி பாபாவுக்குன்னா நம்ம ராம் 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 சொல்லணும், ராம் ராம் சொன்னால் நடக்குது அப்படின்ற விஷயந்தான். பேர்கள் மூலமாக அவங்க கனெக்ஷன் வச்சுருக்கிறாங்க. நம்மளுடைய முக்கிய கடவுள்கள் சிவனே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, விஷ்ணு, பிரம்மர் எல்லா கடவுளையும் உருவாக்கி அவங்களே மகாபாரதத்தில், ராமாயணத்தில் எல்லாத்துலேயுமே அந்த கடவுள்களே வில்லன் ரோலையும் எடுத்திருக்காங்க, அந்த கடவுளையே ஹீரோ ரோலையும் எடுத்திருக்காங்க. இதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் அது ராமர் எங்களுக்கு வேணாம். அதுக்கு நீ கிறிஸ்டினா மாற்றத்துக்கு இந்த பொம்பளை பார்க்குது. நீ இவங்க யாருன்னா இவங்க யூத கைக்கூலியாக இருப்பாங்களோ, அதுக்குன்னே சேனல்ஸ் வச்சுங்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் ஜீசஸ் படத்தை தம்ப்நெயிலில் போட்ட உடனே அதை பார்ப்பாங்க. இல்லைனா கூட என் சேனலில் பார்ப்பாங்கன்னு வச்சுங்க சில பேர். எங்கே நான் மாட்ட போகிறேன், எந்த இடத்துல என்னை பிடிச்சி ட்ராக் பண்ணலான்னு காத்துட்ருக்காங்க. நானும் எதுக்கோ கேர்ஃபுல்லாக இவ்வளோ பார்த்து தான் பேசுகிறேன்னு வச்சுங்க. ஆனாலும் நீ கிறிஸ்டினா மாற்றத்துக்கு பார்க்குறது இந்த லேடி, இது யூதனுடைய இதுவாக இருக்கும், அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, அதுக்கு அவங்களுடைய ஏஜெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. இப்போது நான் அதுக்கு இல்லை, நீம் கரோலி பாபா தான் இன்றைக்கி ஜீசஸ்க்கும் இந்த முருகருக்கும். ஏன் சொல்லுங்கள், நாளைக்கு வளர்பிறை சஷ்டி, நாளைக்கு கிறிஸ்மஸ். ஆனால் இந்த விஷயத்தை என்னை பேச வைக்கிறது யாருன்னு கேட்டால் நீம் கரோலி. அவர் கரெக்டாக ஒவ்வொரு வீடியோவிலையும் எனக்கு வந்து இவங்கள பற்றி, நீ குரோதன பைரவருக்கு எத்தனையோ பைரவர் இருக்கிறாங்க, எனக்கும் குரோதன பைரவருக்கும் இருக்கிற சம்பந்தத்தை கண்டுபிடி. அந்த கருடன் வாகனமாக கொண்டது குரோதன பைரவர் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றார் அவர். அந்த மாதிரி இப்போ நான் இந்த விஷயத்தை கனெக்ஷனை சொல்லிடுறேன். முதல்ல முருகருக்கும் நீம் கரோலி பாபா தான் என்னை இதை பேச வைக்கிறார், இந்த ஜீசஸ் விஷயத்தை, முருகர் விஷயத்தை. முருகருக்கு 6ன்ற நம்பரு. அதே சமயத்தில் கிருஷ்ணர், கிறிஸ்து, ஜீசஸ்ன்றவர் கிருஷ்ணர், அந்த ரூபமாக தான் அவங்க முதல் உலகத்தில் வந்து முதல் கடவுள் சிவந்தாங்க. அங்கேருந்து தான் மற்ற மதங்கள் பிரியுது. வேறு மதங்கள்லாம் உங்களுக்கு வேறு கடவுள்கள் தோன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பழமையான இது வந்து சிவன் தான். அங்கே இந்து மதம் தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் வந்த மதங்கள் அங்கிருந்தே தான் உங்களுக்கு வருதுங்க. அங்கிருந்தே தான் வேறு வருது. அதுலேயே தான் நம்மளுக்கெல்லாம் போன ஜென்மத்தில் நீ வந்து அவங்க ஒய்ஃபாக இருந்திருப்ப, இந்த ஜென்மத்தில் இவங்களுக்கு வந்து இது பிறந்திருப்பேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி விஷயந்தான் அந்த கடவுள்களுக்குள்ளேயே நடந்த ஒரு விஷயம். அவங்க வெவ்வேறு நாடுகளுக்கு இவங்கெல்லாம் அது தலைமை ஏற்படுறதா வருது. ஆனால் அவங்களுடைய ஆழ்ந்த உள்ள ஒரு ரூபம்னு பார்த்தா அவங்களுக்குள்ள முருகனோ இல்லை இவர் விஷ்ணுவோ இருக்கலாம் அப்படின்றது. கிருஷ்ணர், கிறிஸ்து அப்படின்ற மாதிரி சில பெயர்கள் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒன்றா இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ நான் பாபா என்னமன்னா அது இஸ்லாத்துன்ற மாதிரி பார்ப்பேன். சில சமயத்தில் நம்மளுக்கு அந்த நான் சொன்ன பாருங்கள், ட்ரெயினில் போகும்போது ஏஆர் ரஹ்மான் படம் பார்த்தேன், ஏஆர் ரஹ்மான் பிக்சரை பார்த்தேன். அப்போ ஏதோ அந்த ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமி, ஏஆர் ரஹ்மான் தொடர்ந்து அந்த கனெக்ஷன் வந்துகிட்டே இருந்தது. அப்போது நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஏஆர் ரஹ்மானை நம்ம ராமன் என்ற பேராக பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு புரிஞ்சுது. இந்த ராம்ன்ற கனெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. நீம் கரோலி பாபாவை பார்க்கும்போதெல்லாம் ராம் கனெக்ஷன் வருது. அந்த ராம் கனெக்ஷன் சம்மந்தப்பட்ட மாதிரி வீடியோவில் ஒன்று காட்டுது. அந்த வீடியோக்குள்ளே நான் நேத்தோ இங்கே ஏதோ எனக்கு நடந்த ஒரு விஷயம் அந்த வீடியோக்குள்ளே இருக்குது. இந்த வீடியோவில் அதை பற்றி நான் பேச முடியாது. இப்போ நான் புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். நீம் கரோலி பாபாவுக்கும் அஸ்வின் என்ற பேருக்கும் ஒரு சம்பந்தங்குது. நான் எப்படி சொன்னேன், ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிக்கும் ஆனந்தன்ற பேருக்கு ஒரு சம்பந்தங்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீம் கரோலி பாபாவுக்கும் அஸ்வின் என்ற பேருக்கும் ஒரு சம்பந்தங்குதுன்றத நான் எப்படி கண்டுபிடிச்சன்றதெல்லாம் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இவர் தான் ஜீசஸை பற்றி பேச வைக்கிறாரு. என் மைண்டுக்குள்ளே ஏன்னா தெரில, இன்றைக்கி காலையில் எழுந்துக்கும் போதே சுகப்பிரமரே போற்றின்னு சொல்லும்போதே ஜீசஸினுடைய கிரகம் என்னது, ஜீசஸினுடைய நம்பர் என்னது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவர் யோசிக்கிற நிமிஷம் என்ன ஆகுதுன்னா, ஜீசஸுடைய நம்பர் என்னதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நெட்டில் போய் தட்டும்போது சில நம்பர் காட்டுது. அந்த நம்பர் வந்து அதாவது பெத்லஹேமின் நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. ஆனால் பெத்லஹேம்ன்றது ஒரு நட்சத்திரம் கிடையாது. ஆனால் இதில் 24 இது வந்து 24/17 காட்டுது. 24 அது என்ன செமிகோலன் 24/17 காட்டுது. அது ஏன் அது ஜீசஸ்க்கான நம்பர் அதுதான் காட்டுது. அது என்னது 24/17? ஏன்னா ஜீசஸ்க்கான நம்பர் 7ன்ற மாதிரி தான் நான் இத்தினாலும் என் மைண்டுக்குள்ளே இருந்தது. 24/17 அப்படின்னு காட்டும்போது அது என்னது 24/17 நான் என் மைண்டுக்குள்ளே நினைக்கும்போது பெல் அடிக்குது.
ஓ! அப்போ ஜீசஸ் நம்பர் அதுதானா? அப்படின்னு நான் நினைக்கிறேன். நினச்ச உடனே நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், அ இவரு ஃப்ளிப்கார்ட்ல எப்போ பாரு எங்க ஹஸ்பண்ட் வந்து எதனா ஒண்ணு ஆர்டர் பண்ணிடுவாரு. அது ஓடிபி கேட்பாங்க அவங்க. அவருடைய செல்ஃபோனுக்கு வரும் ஓடிபி. இவர் இருக்கிறாரு வீட்ல, ஆனா எழுந்து போய் அத வாங்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. அவர் எழுந்து போய் வாங்காததுக்கு காரணம் இருக்குது. அதனால நான் போயிட்டு அவங்க கிட்ட வாங்குறேன். அது வந்து அவரு நட்ராஜன் என்ற பேர்ல அவங்க அப்பா பேரு, எங்க மாமனார் பேரு நட்ராஜன். அதனால அவர் வந்து அது ஏதோ அந்த ஃப்ளிப்கார்ட்ல வரும்போதெல்லாம் நட்ராஜன் சொல்லி தான் குடுப்பாங்க. அது ஏதோ அந்த பேர்ல அந்த அக்கவுண்ட் நேம்ல அவர் வச்சுக்கிறாரா என்ன தெரியல. நட்ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. சில சமயத்தில நட்ராஜன் ராஜகோபால்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. அதனால நட்ராஜன் சொல்லிட்டு குடுக்குறாங்க. சரி இவர் தான் எதனா ஃப்ளிப்கார்ட்ல வாங்கியிருப்பாருன்னு வாங்குறேன். ஓடிபி சொல்லுங்கன்றாங்க. நான் போய் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறேன். ஓடிபி கேட்குறாங்க, எழுந்து போய் சொல்லுங்க. ஆஹா நீயே போய் சொல்லு. ஏன்னா அது நான் பார்க்கணும் அந்த நம்பர. நான் பார்த்தாகணும். ஏன்னா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் 24/17ன்றது தான் ஜீசஸோட நம்பர்ன்னு பார்க்குற அடுத்த நிமிஷம் வருது. நட்ராஜன் என்ற பேர் சிவனுக்கு உரியது உங்களுக்கு. அதுவும் ஒரு காரணம். சிவனும் நீம் கரோலி கூட சேர்ந்து சொல்றாரு எனக்கு. அது ஜீசஸ பத்தி நீ பேசணுன்ற ஒரு விஷயத்த வந்து அது வராருன்னு சொல்லிட்டு சிவனும் இதில கனெக்ட் ஆகுறாருன்னு நான் நினைக்கிறேன். நினைக்கிற சமயம் கரெக்ட்டா அந்த சிவகுமார்ன்றவர் இளநீர் வித்துக்கிட்டு வராரு. ஊரெல்லாம் கேட்கும் அவர் வித்துட்டு வந்தாருன்னா. அவர் மைக்ல சொல்றாரு போல. அதனால கேட்கும். கரெக்ட்டா வருது. சரி இந்த ஓடிபி நம்பர நம்ம பார்த்துடலாம். கோவமா தான் பண்றேன் நான் அத. இன்னாத்த நம்ம போயிட்டு அத ஜீசஸ பத்தி தேடும்போது இவர் எழுந்து போய் அவர் ஓடிபி நம்பர அவர் சொல்ல வேண்டியது தானே! அப்படின்னு தோணுது. ஆனாலும் பெல் அடிச்சுது. அப்ப அது ஆமான்னு சொன்னதுக்கு அந்த பெல் அடிச்சது ஓகே. அதுக்கு மட்டும் ஹேப்பி ஆகுது. சரி நான் இது எல்லாமே உங்க லைஃப்ல டெய்லி நீங்க அப்ளை பண்ணணும். பிரபஞ்சம் அப்படி பேசிட்டு இருக்கும் நம்மகிட்ட. அத கவனிச்சீங்கன்னா என்ன ஆகுதுன்னு நினைக்காதீங்க. அது கவனிக்க கவனிக்க நீங்க பல ஆபத்துங்கள்லேருந்து உங்கள கடவுள் காப்பாத்தியிருப்பாரு. அது இந்த ஒரு சில சடங்குகள செஞ்சு காப்பாத்தியிருக்கும். அத இன்னொரு வீடியோல போடுறேன். 19ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் என்னுடைய வீட்ல 2 முக்கிய உயிர்களுக்கு பெரிய விஷயம் இருந்திருக்குது. அது எனக்கு தெரியல. அத பல சடங்குகள பண்ணி முருகரும், நீம் கரோலி பாபாவும், சிவனும் விதவிதமா காப்பாத்தியிருக்காங்க. அவங்க செஞ்ச சடங்குகள எனக்கு சொன்னாங்க இன்னைக்கு. அவங்க என்னென்ன சடங்குகள்லாம் எனக்கு பண்ணாங்க அத, அப்படின்றத சொன்னாங்க. நான் உங்களுக்கு அத அப்புறமா சொல்றேன். அப்புறமா சொல்றேன் அது என்ன விஷயம்னு. இப்ப நான் சொல்ற மாரிலாம் கவனிக்க பார்த்தா தான் தெரியும் அது. அது ஏன் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது? ஓ! அந்த அளவுக்கு ஆபத்து இருந்ததா நம்மளுக்கு இந்த நாள்னால? அத இப்படியெல்லாம் இந்த கடவுள்கள்லாம் இந்த மாரி சடங்கு பண்ணி காப்பாத்துனாங்களா? அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அத. நீங்க சித்தர்களையும், கடவுள்களையும் வணங்கும்போது பிரபஞ்சத்தையும் சேர்த்து கவனிச்சீங்கன்னா, உங்கள காப்பாத்துற விஷயமும் நடக்கும். உங்களுக்கு வேலை வாங்கி குடுக்குற விஷயமும் நடக்கும். நீங்க கேட்குற வேண்டுதல் நிறைவேற்ற விஷயமும் நடக்கும். ஆனால் நீங்க ஏன் காப்பாற்றப்பட்டீர்கள்? எந்த சடங்கு செய்து காப்பாற்றப்பட்டதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடிக்கடி உங்களுக்கு வந்து அந்த நிகழ்ச்சிய கடவுள் பண்ணுவாங்க. ஏன்னா, உங்களுக்கு அத கவனிக்கவே தெரியலன்னும்போது, அவங்களுக்கு சுவாரஸ்யமே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஒரு அம்மாவுக்கு ஏதோ ஒரு பொருள் கிஃப்ட் வாங்கி தர்றீங்க, அப்பாவுக்கு ஏதோ ஒண்ணு வாங்கி தர்றீங்க. நம்ப பொண்ணு தான் இத நம்ம அன்னைக்கு குடுத்தது, நம்ம விருப்பப்பட்டத வாங்கி குடுத்தது, நம்ம அப்போ பையன் தான் நம்மளுக்கு விருப்பப்பட்டது வாங்கி குடுத்தான், அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப தேங்க்ஸ் சொல்றீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள அறியாமயே அவங்க இன்னும் அதிகமா செய்வாங்க அந்த விஷயத்த. ஆக்சுவலா அது தேங்க்ஸ் சொல்ற விஷயம் தான். பிரபஞ்சத்துக்கு நன்றி, நன்றி, நன்றி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு தேங்க்ஸ் சொல்ற விஷயம் தான், எப்படி நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கின்றோம். ஓ! இவரு வந்து முருகர் வந்து அவர் பெயரை கொண்ட ஒருத்தரு உயிர் போயிடுச்சு அந்த பில்டிங்லன்னு சொன்னாங்க. அவர் வந்து அந்த அந்த பெயரை கொண்டவர் மூலம்னா, அப்ப முருகர் தான் நம்ப வந்து நம்மள வந்து வேறு ஒரு பெரிய ஆபத்துலேருந்து பண்ணியிருக்காங்க. ஆனா, போனவருடைய வயசு 95 அப்படி இருக்கும். ஆனா, இவர் ஒரு சடங்கு பண்ணியிருக்கிறாரு. அது பண்ணா போதாது. அதுக்கு ஈக்குவலா உங்க வீட்லேருந்தே ஒரு உயிர்னா, அப்போ ஒரு பல்லியோ, ஒரு இதுவோ அதே வீட்டுக்குள்ள நடக்கணும். அதே மாரி உங்க வீட்ல சில சடங்குகள் உன்ன அறியாம நீ பண்ணுவ. இது எல்லாமே பிரபஞ்சம் நடத்திக்கிட்டு இருக்கும். அதுக்கு காரணமா காட்சியா வேற சிலதெல்லாம் காட்சிகள் நீங்க எதனா சீரியல்லயோ, இல்ல பக்கத்து வீட்டு கதையோ, இல்ல இதில நியூஸாவோ உங்க காதுல விழும். அது இப்படி இத புரியும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த முருகரா இருக்கட்டும், அந்த நீம்கரோலி பாபாவுக்கும் சந்தோஷம் ஆயிடும். நம்ம தான் இந்த சடங்கு செய்து இவங்கள இப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து இவங்கள காப்பாத்தியிருக்கிறோன்றத இவங்களும் கவனிச்சிருக்கிறாங்கன்ற விஷயம், அவங்களுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்ற மாரி, கடவுளுக்கு நன்றி சொல்ற மாரி. நீ கவனிக்கிறன்றதுனால தான், ஒருத்தர் உனக்கு குடுக்குற கிஃப்ட்ட நீ வந்து அவங்க குடுத்ததுனால தான் நமக்கு இந்த நல்லது நடந்ததுன்னு நெனைக்கும்போது, நன்றி உணர்வு இருக்குது அதுல. தேங்க்ஸ் சொல்ற விஷயமும் இருக்குது அதுல. அதனால உங்களுக்கு அதிகமான நன்மைகளும், அதிகமான விஷயங்களும் வாரி குடுக்கப்படும். அதனால கவனிக்கணும்னு சொல்றேன் நானு. அதுக்கு பாட்டுன்னு அது நம்ம சாமி கும்பிடுறோம். அவர் நம்மளுக்கு நல்லது செய்து எத்தனையோ முறை நம்மள ரோட்ல போம்போது அவர் காப்பாத்தியிருப்பாரு. அதெல்லாம் என்னத்துக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது? அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்போ எப்பவுமே காப்பாத்தின்னு இருக்க மாட்டாரு. நீங்க கவனிச்சீங்களானா, எப்பவுமே காப்பாத்துவார். நீங்க அத கவனிக்காமயே விட்டுட்டீங்கன்னா,
ரொம்ப கிரக கிரக இதுங்கள்லாம் அமைப்புங்கள்லாம் நல்லா இருக்குதுன்னும் போது தான் அவரால் காப்பாற்ற முடியும். ஆனால் நீங்கள் இப்படி நான் சொல்கிற மெத்தடில் கவனிக்கிறீங்க, அது பிரபஞ்சத்தை பார்க்க தெரியுதுன்னா எப்பவுமே காப்பாற்றப்படும், எப்பவுமே உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும்ன்றதுக்கு தான் அந்த கவனித்தல் முக்கியம். சுவாசத்தை கவனிக்கணும், உள்ள மூச்சை கவனிக்கணும்னு ஒன்று யோகத்தில், குண்டலினி யோகத்தில் சொல்கிறாங்க பாரு, அந்த மாதிரி பிரபஞ்சத்தில் கவனிக்கணும். அதுதான் இந்த பிரபஞ்ச கான்செப்டினுடைய ரொம்ப முக்கியமான வேர் விஷயமே உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து இந்த இவர் வந்து நம்பர் வந்து பார்க்குறேன். அப்போ அவர் ஓடிபி கேட்குறாங்கன்றதுனால இது ஜீசஸோட நம்பர் 24/17 பார்த்துடுறேன். இந்த நம்பரை நீயே பார்த்து சொல்லிட்டு போன்றாரு. அப்போ நான் அதில் என்ன இருக்குதுன்னா, உங்களுக்கு வேணால் சந்தேகமாக இருந்தால் அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நாளைக்கு. அவருடைய நம்பர் என்ன காட்டுதுன்னா 868617. அதாவது நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பார்க்குறேன். ஜீசஸோடைய நம்பர் என்னன்னா 24/17 பார்க்குறேன். ஓடிபி நம்பரில் அதில் 868617 அதுதான் ஓடிபி நம்பர். அதுக்கு அப்போனா அதாவது என்னது பாருங்களேன், 24 கூட்டினா 6, 17 கூட்டினோம்னா 8, ஆக மொத்தத்தில் 6 8 அது. ஆனால் 24/17 இருக்குது. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஜீசஸ்க்கான இது வந்து விக்கிபீடியாவிலையும் சரி, சாட் ஜிபிடிலையும் சரி, அவருடைய நம்பர் 24/17 சொல்லுது. அந்த எனக்கு வாசப்படியில் வந்த ஓடிபி நம்பர் 868617 காட்டுது. எனக்கு புரியறதுக்காக தான். அந்த 24 கூட்டினமான 8, அந்த 6, அந்த 17 கூட்டா 8, 6ன்ற முருகனும் 8ன்ற கிருஷ்ணனும் அப்படின்னு காட்டுது எனக்கு. அந்த ஓடிபி மூலமாக வெளியில் வந்து நட்ராஜன் என்ற பேரில் அது வந்து காட்டுது எனக்கு. அது ஒன்று ஆச்சுங்களா. அது இல்லாமல் த்ரிபிளைட்டுன்றதும் ஜீசஸ். அதில் என்ன, அது எந்த மாதிரின்னா, 888னா நம்ம திருதி தானே உங்களுக்கு வந்து 3ஆம் நாள். இங்கிலீஷ்லேயும் 3 தான் வச்சுருக்கோம். சில விஷயங்கள்லாம் நீங்கள் தமிழில் இருக்கிறது தான் உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா மொழியிலையுமே லைட்டாக அதில் மெர்ஜாக இருக்கும். நம்ம திருதியைன்றது 3 இல்லைங்களா, 3ஆம் நாள் இல்லைங்களா. இங்கிலீஷ்லேயும் 3 தானுங்களே. அந்த மாதிரி 888 நான் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை ஜீசஸை சொல்லிவிட்டு அந்த 888 விஷயத்துக்கு வரேன். இந்த பெத்லகேமில் நட்சத்திரத்தை குறிக்கிறது இந்த மத்தியேயுன்னு ஒரு வான அடையாளமாக இருக்குது. அந்த நட்சத்திரத்தை, அந்த பெத்லகேம்ன்றது நட்சத்திரம் கிடையாது, ஆனால் அந்த நட்சத்திரத்தை குறிக்கிறது மத்தியேயுன்னு சொல்லிட்டு ஒரு வானத்தில் இருக்கிற ஒரு சின்ன அடையாளமாக இருக்குது. இந்த இயேசு வந்து இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தை வந்து அமானுஷ்ய சக்தியான ஒரு மந்திரவாதி வந்து, அதாவது கிறிஸ்துவில் எதனா இருக்கும் இல்லைங்களா, அது வந்து அமானுஷ்யன்றதுக்கு அவங்க வேறு எதனா சாத்தானோ இல்லை அமானுஷ்யனோ மந்திரவாதினோ ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவங்க. அதுதான் அந்த நட்சத்திரத்தை வழி நடத்துதான். இது வந்து ஒரு கிரகத்தினுடைய இணைப்பு. சொல்லப்போனால் கிறிஸ்துவுக்கு முன்னால் இன்னைக்கு வியாழன், இன்னைக்கு சனி கிடையாதான். கிறிஸ்துவுக்கு முன்னாடி 7ஆம் நூற்றாண்டுலேயோ ஏதோ ஒரு சமயத்தில் வியாழன் கிரகத்தையும் சனி கிரகத்துக்கும் சம்மந்தப்பட்டதாக இருக்கின்றது. அதுக்கு முன்னாடியே இந்த அமெரிக்கா நாடுகள்லாம் சனியினுடைய ஆட்சியில் இருக்குது. இந்த இங்கிலீஷ் இதெல்லாம் சனியோடது சம்மந்தப்பட்டதுன்றது விஷயம் இருக்குது. ஜீசஸ்க்கு சனி சம்மந்தம் இருக்குதுன்றதுலாம் தெரியும். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரியுது, அது வந்து இதெல்லாம் நீம் கரோலி கொண்டு வர்றாரு எனக்கு மைண்டுக்குள்ளே. வியாழன் கிரகத்தையும் சனி இது ரெண்டுத்தையுமே இணைஞ்ச விஷயமாக கிறிஸ்துவுக்கு முன்னால் 7ஆம் நூற்றாண்டில் அது ஜீசஸோட சம்மந்தப்பட்ட விஷயமா அந்த 2 கிரகம் இருக்குது. இல்லைன்னா அது சூப்பர் நோவாவாக இருக்கலாம். அந்த எண்ணுன்னு பார்க்கும்போது 24/17 இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த நம்பர் தான் அதில் இணைக்கப்பட்டு இருக்குது. யாக்கோபிலேருந்து ஒரு நட்சத்திரம் வெளியே வரும். இயேசுவினுடைய பெயர் கூடிய தொடர்புடைய எண் பெரும்பாலும் அது வந்து கிரேக்க ஜமாட்ரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து கிரேக்க ஜாமண்ட்ரி பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கிரேக்க ஜமாட்ரியானுடைய இது என்னன்னா 3 8களை குறிக்குது. அதாவது 3 8களை குறிக்கிறதா தான் இயேசுனுடைய பெயர் கூடிய தொடர்புடைய விஷயமா 888 இருக்குது. அது 24/17 அது ஒரு பக்கம், 6/8 அது நம்ம முருகரும் கண்ணனுன்றது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த 888 கூட கண்ணன் இருக்கிறாரு. ஆனால் அந்த 3 8ன்றதுல 3ன்ற நம்பரும் வந்துடுது உங்களுக்கு. அது 888 வந்து அது கிரேக்க ஜமாட்ரியான்ற குறிப்பு இருக்குது. இதெல்லாம் இன்னத்துக்குன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக
ஒரு கிறிஸ்துவர் மூலமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை ஒரு கிறிஸ்துவர் மூலமாக நீங்கள் உயர் பதவி போகிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள்லாம் இந்துவாக இருக்கிறீங்கன்னா கிறிஸ்து வந்து உங்களுக்கு ராகு தான். இல்லை நீங்கள் வந்து ஒரு தமிழராக இருக்கிறீங்கன்னா ஒரு தெலுங்கரும் உங்களுக்கு ராகு தான். அப்படி மதமாக பார்த்தாலும் அப்படி தான் வரும் உங்களுக்கு, இதுவாக பார்த்தாலும் அப்படி தான் வரும். ராகுவின் மூலமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் ஈர்த்து கொடுப்பதாக இருக்கும். 2வது நாளைக்கு வந்து இது கூட சதயம் நட்சத்திரம். நான் 9 சதயம் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அற்புதமான பிரம்மாண்டமான விஷயம். நான் சொன்ன ஒன்றும் அற்புதமான பிரம்மாண்டமான விஷயங்கள். நீங்கள் மறுபடியும் கூட நான் சேனலில் நீங்கள் அதை இது பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், அது என்னால் லிங்க் கொடுங்கன்றீங்க. லிங்க் என்னால் தர முடியாது, போடக்கூடாது நான் அதில். ஆனால் மறுபடியும் கூட நான் சொல்கிறேன், அந்த 9 சதயம்ன்றது அற்புதமான விஷயம். அது நிறைய பேர் அது தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க எனக்கு, அந்த 9 சதயம். ஏன்னா அந்த 6வது சதயத்துலேருந்து அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததுன்றத என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே ரகசியமாக சேனலில் சொல்லக்கூடாது, வெளியில் சொந்தக்காரங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லக்கூடாதுன்றாங்க. அது அந்த மாதிரி உங்களுக்கு நாளைக்கு சதயம் நட்சத்திரம், அது ஒரு பக்கம். நாளைக்கு கூட ஆரம்பிங்க. 9 சதயம் நட்சத்திரத்துக்கு போய் நாகத்துக்கு பால் ஊற்றி மஞ்சள் பூசி அது 2 கயிறை கட்டிட்டு, அந்த 2 கயிறை ஒரு கயிறு எடுத்து கழுத்தில் கட்டிக்கிட்டு ஒரு கயிறை அங்கேயே விட்டுட்டு வாழைப்பழம் வச்சுட்டு போடலாம். ஒரு செவ்வாய்க்கிழமை சமயத்தில் அந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு எலுமிச்சம்பழம் விளக்கு போடலாம், இல்லை இந்த விளக்கு போடலாம். 2 வாழைப்பழம் வச்சு இது பண்ணிட்டு பண்ணணும். 9 சதயம் நட்சத்திரம் மாதத்துக்கு வரும்போது தான் வரும். அது இப்போயே நாளைக்கு சதயம்ன்றதுனால சொல்கிறேன், இது நடுவுலையே. அதையும் மறுபடியும் இப்போ யாரும் ஆரம்பித்து பண்ணுறதுனா கூட பண்ணுங்கள். நாளைக்கு சஷ்டியாக வேறு இருக்குது, வளப்பிறை சஷ்டியாக முருகருடைய இதுவாக வேறு இருக்குது. அந்த மாதிரி அதை விட சூப்பரான ஒரு விஷயம் ஒன்று இப்போ நீம் கரோலி பாபா ஒன்று சொல்லிக்கிறாரு. அதை நாளைக்கு தான் சொல்ல போகிறேன். நீம் கரோலி பாபா ஒரு சுகபிரம்மர் வேண்டினேன் இல்லைங்களா இன்றைக்கி, அதுக்காக ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி ஆச்சு. அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம், அது பண்ணால் 11வது நாளில் நடக்குது அப்படின்னு. அதை நாளைக்கு ஷார்ட்ஸில் அதை நான் பண்ணுறேன். இப்போ ஜீசஸை பற்றியும் முருகரை பற்றி கிருஷ்ணர் ஜாயிண்ட்டு இதுங்கெல்லாம் கேட்டுக்கிட்டே வாங்க. இதனால் நமக்கு இன்னும் நல்லதுன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த 8 ஆச்சுங்களா. 2வது 33ன்றது வந்து அவர் சிலுவையில் அரைஞ்சப்போ அவருக்கான வயசு வந்து 33 வயசு. அதனால் 33 நம்பர் அவர் கூட தொடர்பு இருக்குது. 888ன்றதுலேயும் 3ன்றது இருக்குது. அதே மாதிரி 33வது வயசில் அவர் போகிறதுனால 3 கூட்டினாலும் 6 தான். 6ன்ற நம்பரும் முருகர் கூடயும் கனெக்ட் ஆகுது, இவர் குபேரன் கூடயும் கனெக்ட் ஆகுது. எல்லாமே பாருங்கள், நீங்கள் ஜீசஸாக பார்த்தாலும் சரி, நீங்கள் இஸ்லாத்துக்கு அதை கடவுளாக பார்த்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்தில் ராமாயணம் மகாபாரதம் ராமாயண மகாபாரதம் காலம் மாதிரி முருகர் காலத்தினுடைய விஷயங்களை ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக, அது ஒரு தனி ஸ்டோரியாக அது இல்லை. கந்த புராணம் அப்படி வேணால் இருக்கலாம். ஆனாலும் அந்த முருகர் காலத்து இந்த 3 விஷயங்கள்லுமே மிக்ஸான விஷயங்களே நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதில் வந்து இந்த 33வது வயசில் அவர் ஆகிறாருன்றது, இதில் அந்த பெத்லஹேம் பெத்லஹேம்ன்றது ஒரு நட்சத்திரம் கிடையாது. ஆனால் மேகன் டேவிட் என்ற ஒரு தாவீதினுடைய நட்சத்திரம். அப்போ இது சில விஷயங்கள் எனக்கா பிரபஞ்சம் புரிய வைக்கும். அந்த மாதிரி நான் சொல்கிறேன். என்கிட்ட சண்டைக்கெல்லாம் யாரும் வர முடியாது. நீங்கள் இது வந்து எனக்கா பிரபஞ்சம் பேசுகிற வச்சு நான் சொல்கிறேனோ தவிர, நான் வந்து அது எப்படி நீ இப்படி சொல்லலாம், இப்படி பைபிளில் இல்லையே, இந்த கொஸ்டின் நீங்கள் என்கிட்ட கேட்க முடியாது. எனக்கு நீம் கரோலி பாபா பிரபஞ்ச ரீதியாக சில விஷயங்களை சொல்கிறாரு. அதுபடி என் புரிதல் படி நான் சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் கேட்டுக்குங்க, இல்லைனா வேணான்னு சொல்லிட்டு போங்க, அவ்வளோதான். நான் எந்த தர்க்கத்துக்கும் வரல. மேகன் டேவிட் அப்படின்னு சொல்லும்போது இந்த அப்படின்னு வந்தாலே, இந்த மேகம் அப்படின்னு வந்தாலே மேகநாதன், திருமியச்சூர் லலிதாம்பிகை அம்மாவனுடைய உடனுரை மேகநாதன் நினைக்கிறேன் அநேகமாக. இந்த மேகநாதன் அப்படின்னு பேர் வந்தாலே அது இந்திரனோடு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய அசம்ஷன். மேகன் டேவிட் தாவீதின் நட்சத்திரம், ஒரு முக்கிய யூத சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சில சமயங்களில் கிறிஸ்தவத்தில் வந்து அந்த மாதிரி இந்த சின்னம்னு ஒன்று இருக்கும். நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் இதில் இந்த முருகரும் இந்த கிருஷ்ணரும் அப்படின்ற விஷயத்தில் இந்த நம்பர்ஸ் கனெக்ஷன் மாதிரி இது வந்து அவங்களுடைய ஒரு மெஸ்ஸியான ஒரு சிம்பிள். இதில் ஸ்டார் வரும். இங்கே பாருங்கள், இது வருது இல்லைங்களா. இதில் கீழே இருக்கிற அது வந்து நெற்றிக்கண் மாதிரி இருக்குதுங்களா, அந்த சிவனுடைய நெற்றிக்கண் அப்படி தானே போடுவாங்க உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்குதுங்களா. மேலே இருக்கிறது முருகர் ஆச்சுங்களா, அதுக்கு மேலே இருக்குது பாருங்கள், வளைவா அதில் அது வந்து தீபம் மாதிரி ஏற்றிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு சூலம். இப்போ நம்ம சூலம்னா 3 இருக்கும், சூலம்னா மேலே நீட்டின மாதிரி 3 இருக்கும். இது வந்து 7 இருக்குது. இதில் வந்து அந்த சென்ட்ரலேருந்து வர்றது இங்கே பாருங்கள், இந்த சென்ட்ரலேருந்து வர்றது ஒரு பாயிண்ட்டு, இந்த பக்கம் அந்த பக்கம் 3 இப்போது சூலத்தில் வந்து 3 இருக்கும். இதில் வந்து
இந்த பக்கம் அந்த பக்கம் 3, நடுவில் வர்றது 1, 7 பாயிண்ட் இருக்குது. இந்த 7ன்ற நம்பர் இங்கே கூட சம்மந்தப்படுதுன்றது 1. 2வது அருங்கோண சின்னம், அருங்கோண நட்சத்திரம், முருகனுடைய அருங்கோண நட்சத்திரம் 1. கீழே 1ன்ற அந்த நெற்றிக்கண்ணுன்றது சிவன்ன்ற ஒரு விஷயம். 1, 6, 7 அப்படின்ற இதில் அந்த சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிளோட பேர் என்னவோ மேசியாவோ என்னவோ அந்த சிம்பிள் அந்த இவருக்கு ஜீசஸ்க்கான விஷயமா இருக்குது. பெத்லஹேம் நட்சத்திரன்றது கிழக்கிலிருந்து வந்த அந்த ஒரு அமானுஷ்ய சக்தியுடைய மந்திரவாதிகள் அப்படின்னு சொல்கிற பெத்லஹேம் நட்சத்திரன்றது கிழக்கு பக்கத்துலேருந்து வந்த அவங்கள மந்திரவாதி ஞானி, அவங்களுக்கு வந்து இந்த ஒரு மாதிரி சூட்சுமமாக நம்மளுக்கு சொல்ல தெரிஞ்சவங்கள மந்திரவாதின்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்படி சொன்னோம்னா அமானுஷ்ய சக்தி படித்தவங்கள நம்ம ஞானின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டெப்த்தாக புரியறதுக்கு ஞானின்னாவே அதுக்கு இன்னொரு விஷயம், அமானுஷ்ய சக்திகளை கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்கள்ன்றத மந்திரவாதிகள்னு சொல்லலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரி கிழக்கிலிருந்து வந்த ஞானிகளுக்கு தோன்றியது. இது இயேசுவினுடைய பிறப்பு குறிக்குது. அவங்கள வந்து அவங்களுடைய இருப்பிடத்துக்கு அது அழைத்து போகுது. அதே மாதிரி என்னன்னா இந்த சூப்பர்னோவா, வால் நட்சத்திரம், இந்த கிரகங்களினுடைய இணைப்புகள், இந்த வியாழன் சனி இந்த 2 கிரகங்கள் இதில் அடங்குது. இதில் ஏற்கனவே இருக்கிற நிறைய கலாச்சாரங்கள் விஷயங்களும் இதில் இருக்குது. இதில் எண்ணுன்னு பார்த்தா என்னதுன்னு கேட்டால் அந்த 24 இது வந்து 24/17 இருக்கின்ற அந்த நம்பர் கூட தான் மெயினாக சில விஷயத்துக்காக இணைக்கப்படுது. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும். இது வந்து மேசியானிய அடையாளம். அந்த மேசியானிய அடையாளம் தான் இப்போ நான் காமிச்சது உங்களுக்கு. இந்த ஸ்டாரு கீழே வந்து நெற்றிக்கண் மாதிரி இருக்குது, மேலே வந்து அந்த 7 ஒரு மெழுகுவத்தி விளக்கு மாதிரி இப்படி மேலே நம்ம சோளமே ஒரு 7 பாயிண்ட் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது தான் இந்த மேசியானியா அவங்களுடைய சிம்பல். அது மேசியானிய அடையாளம் அப்படின்றது. இந்த கிரேக்க ஜெமாட்ரியான்ற அந்த த்ரிபிளைட்டு தான் ஐசோஸ், அதுதான் இயேசுன்னு வந்தது. அந்த ஐசோஸ் அந்த விஷயம் ஐசோஸ்ன்னு 8களின் கூட்டாக இருக்குது. 8களின் திரித்துவம்னா நான் திருதியை திதி வருது இல்லைங்களா, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 8களின் திரித்துவமாக, திருதியை திதினா 3 தானே, அது மாதிரி 8களின் திரித்துவமாக அது கருதப்படுகின்றது. அது என்னத்தை குறிக்குதுன்னா அந்த 3 8 நான் பாரு என்னுடைய தம்ப்நெயில்ல எல்லா நம்பரும் போட்டுக்கிறேன். அந்த த்ரிபிளைட்டை போடவே இல்லை, நான் எல்லா நம்பரும் போட்டிருப்பேன் பார்த்தீங்களா. இப்போ நான் மறைச்சிட்டுக்கிறேன், அதை எல்லா நம்பரும் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. த்ரிபிளைட்டு நான் போடல, இன்றைக்கி தான் எனக்கு ஞாபகம் வருது, அடடா த்ரிபிளைட்டு கூட போட்டிருக்கலாமேன்னு. இந்த த்ரிபிளைட்டுன்றது எதை குறிக்குதுன்னு கேட்டால் இந்த த்ரிபிளைட் வந்து அதாவது நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட், அதே சமயத்தில் ரட்சிப்பு என்னன்னா ஆசீர்வாதம். ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் 8னாவே இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் கண்ணன்து நம்மளுக்கு தெரியுது. அதுவே 3 மடங்கு 3 இருக்குது ஜீசஸ்ன்னு பார்க்கும்போது. அது என்னத்தை குறிக்குதுன்னா நம்மளுக்கு நிறைவையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குது. இது எதுக்கு இதெல்லாம் சொல்லின்னு வரேன், நாளைக்கு நீங்கள் முருகனுக்குரிய 6ன்ற நம்பரையும் யூஸ் பண்ணுங்கள், அந்த 888ன்ற நம்பரையும் யூஸ் பண்ணி உங்கள் வேண்டுதலை எழுதுங்கன்னு சொல்ல போகிறேன் இப்போ வீடியோவில் நான். ஆனால் இதை கேட்டுட்டு பண்ணணும் அப்போ தான் அதுக்கு வேல்யூ. அந்த மாதிரி இருக்குது. இயேசு வந்து 33வது வயசில் சிலுவையில் அறையப்படுறாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் அவருக்கு அது 3 வந்து அது கூட்டுத்தொகை 6ன்றதுக்காக நான் அப்படியும் முருகர் கூட அது ஜாயின் ஆகுதுன்ற விஷயம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இதில் வந்து பெத்லஹேமில் இயேசுனுடைய நட்சத்திரம் சின்னன்றதே அதை நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த இதில். அதுதான் பெத்லஹேம் நட்சத்திரம் மந்திரவாதிகள் வழி நடத்தி இருந்தால் கூட நவீன இன்னொரு விஷயம் வந்துடுது இந்த இடத்துல. மெயின் விஷயம் நவீன மாடர்னான 6 புள்ளியிலேருந்து தானே உங்களுக்கு சிவனுடைய நெத்தியிலேருந்து உங்களுக்கு 6 நட்சத்திர கூட்டங்களினுடைய இதுலேருந்து தான் 1 நடுவில் வர்றது தான் அதில் விசாக நட்சத்திரம்னு நினைக்கிறேன். விசாக நட்சத்திரன்றது 6 புள்ளிகளை கொண்டது. இங்கே என் தம்ப்நெயில்ல மறைச்சிட்டுக்கிறேன், அது எப்பவுமே வச்சுட்டுருப்பேன் நான் விசாக நட்சத்திரத்தை. 6 புள்ளி கூட்டத்தில் 6 புள்ளி கூட்டுகளை கொண்ட ஒரு விஷயம். அந்த விசாக நட்சத்திரம்னா சாவி, விசாவை திருப்பி போட்டால் சாவி. வெளிநாட்டுக்கு நம்ம போனோன்னா விசா, அந்த சாவின்றது பிரபஞ்சத்தை தருகிற சாவி. இதெல்லாம் நான் போட்டிருப்பேன் பாருங்க. அந்த விசாக நட்சத்திரமும் 6 புள்ளிகளை கொண்ட ஒரு கூட்டம், அதுக்கு பேர் விசாக நட்சத்திரம். இந்த ஜீசஸ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா நவீன 6 புள்ளி யூத நட்சத்திரம், தாவீதின் நட்சத்திரம். இது ஒரு ஸ்பெஷல் ஆனது. ஆனால் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்துவ விஷயமாக தான் அதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த 6 புள்ளியில் இருக்கிற மைய நட்சத்திரம் இயேசுவை குறிக்குது.
அந்த விசாக நட்சத்திரன்றது கூட 6 புள்ளியில் மைய புள்ளியை கொண்டு இருக்கின்ற அந்த விஷயத்தில் இருக்கிறது முருகர். அதே மாதிரி உங்களுக்கு ஜீசஸ்னுடைய 6 புள்ளியினுடைய யூத நட்சத்திரத்தில் மைய நட்சத்திரம் தான் இயேசுவை குறிக்குது என்றது நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். 24/17 சொல்லியிருக்கிறேன். அப்புறம் 888 சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வியாழன் கிரகம் சனி கிரகம் சொல்லியிருக்கிறேன். இதில் கிறிஸ்மஸ்ஸு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து கிருஷ்ணர் இதுங்கெல்லாம் ஒன்று. அது நிறைய பேர் பேசியிருக்காங்க. அதை பற்றி நான் பேசணுன்றதே இல்லை. அந்த ஜீசஸ்ன்றவரே அந்த கிருஷ்ணுன்றது தான் அவங்க வந்து நம்மளுடைய இது அவங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்குது. நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு வேறு பேர் கொண்டு அதுக்கு வேறு மாதிரி ரூபமாக நான் பார்த்துக்கிறேன்னு வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படியும் அது ஒர்க் அவுட் ஆகுது தனிப்பட. அதை அவங்க வச்சுக்கிட்டா கூட அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு மாதிரி ஒரு செட்டப் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது அந்த அருங்கோண ஸ்டார் போட்டு இவருக்காக ஓம் சரவண பவ போட்டு 6 முறை நீங்கள் ஓம் சரவண போட்டு 6 முறை ஓம் சரவண பவ சொல்லி உங்களுடைய வேண்டுதலை 6 முறை எழுதுங்க. அதுக்கப்புறம் ஜீசஸ்க்கு நீங்கள் வந்து 888 போட்டு, ஏன்னா 888 வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் அப்புறம் வந்து ஆசீர்வாதம், இதுதான் அதனுடைய மீனிங்குன்னு சொல்லப்படுறதுனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜீசஸுக்காக நீங்கள் 888 போட்டு உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 8 முறை எழுதுங்க. 8 முறை உங்கள் விருப்பங்களை எழுதுங்க. அப்படி உங்களுக்கு ஜீசஸ் மேலே விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அந்த 8 வந்து கிருஷ்ணராக நினச்சிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஜீசஸ் மேலே விருப்பம் இல்லைன்னு தோணுச்சானா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதுவாக போட்டுங்க, கிருஷ்ணர்னு நினச்சிக்கோங்க. கிருஷ்ணர்னு நினச்சின்னு 8 போட்டுங்க, 888 போடுங்க. இல்லைன்னா ஒரே 8 கூட போட்டுங்க. நீங்கள் ஜீசஸ்னே நினச்சி இப்போ எழுதுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் 888 போட்டுங்க. எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களான்னா ஒரு இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் 8 போட்டு, கிருஷ்ணர் தானே 8னா அதை போட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் நாளைக்கு வந்து உங்களுக்கு வளர்பிறை சஷ்டி இருக்குது. அதே சமயத்தில் இயேசு கிறிஸ்துவோட இது இருக்குது. ஒரு விஷயம் நான் உங்களை கேட்குறேன். படிச்சுட்டு எல்லாமே இன்றைக்கி போயிட்டு அதில் போயிட்டு நீம்கரோலி பாபா வந்து ஒரு பவானி ஆனந்த் அவர்கிட்ட வந்து ஒன்று கேட்டிருக்காரு. அந்த இதில் ஏதோ ஒன்று சொன்னார் அவர். நோ ஜாப்னு சொன்னாங்களாம். ஒருத்தர் வந்தாராம் அவர்கிட்ட வந்து இவருக்கு நீம்கரோலி பாபா சொன்னாராம் நோ ஜாப்னு சொன்னாராம். ஐயோ வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு வேலை சம்மந்தமாக தான், அது அப்புறமா பார்த்து சொல்கிறேன் அது டீட்டெயிலாக. அப்படி சொன்னப்போ அவருக்கு வந்து அவர் சொன்னப்போ எதுன்னா இப்படி சொல்லிட்டாருன்ற மாதிரி இருந்துக்குது. அப்புறம் அவர் ஒரு டாக்டர். அவருக்கு அந்த வீடியோவை என்னை பார்க்க வச்சது இவர் தான், நீம்கரோலி தான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து யூஎனில் வந்து அவருக்கு டாக்டர் இது கிடைக்குது. உங்களுக்கு அமெரிக்காவில் எவ்வளோ ஒரு இதுவாக அந்த யூஎன்ஓ அதில் வந்து டாக்டர் இது அவர் வேலை கிடைக்குது. அதை தான் அவர் எப்படி சொல்லிட்டுருக்கிறாருன்னா யூஎன்ஓன்றதையோ யூஎன்னா தெரியல அதனுடைய டிஸ்கிரிப்ஷன். யூஎனில் வந்து யூனோ ஜாப்னு சொல்லிட்டுக்கிறார். அவர் விஷயம் தெரிஞ்சு தான் சொல்லிக்கிறார். இதனால் தான் நான் சொல்கிறேன், நீம்கரோலி பாபாவுக்கு அது இங்கிலீஷாக இருக்கட்டும், நீ உலகத்திலே பெரிய விஷயமா இருக்கட்டும், அது சயின்ஸ் விஷயமா இருக்கட்டும், அவர் ரொம்ப அற்புதமாக அவரை நம்ம வேண்டது மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ நீங்கள் பெரிய நான் ஒரு ராக்கெட் விடுறது அளவுக்கு நான் ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பயங்கரமான இதுவாக இருக்கிறேன். அதை நாசாவிலேயே எனக்கு வேலை கிடைக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீம்கரோலி பாபாவை வணங்கினா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். உலகமே உங்களுக்கு வந்து அமெரிக்கா போகணும் இல்லைன்னா அந்த மாதிரி வளர்ந்த நாடுகளுக்கு போனோம்னா சேலரி அதிகமாக இருக்குது, அங்கே போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஜீசஸ் சம்மந்தப்பட்ட அந்த இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் எதிரி மாதிரி பார்க்காதீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கம்பெனிலேயோ ஒரு வேலையிலையோ ஒரு ஹையர் பொசிஷன் போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு தேவை. அதுக்கும் கூட நீங்கள் ஜீசஸையும் நீம்கரோலி பாபாவையும் வணங்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அந்த யூஎனில் நீங்கள் வந்து வேலை வந்து யூனோ ஜாப்னு சொல்லவே அவருக்கு வந்து என்னதுன்னு புரியாமல் போயிடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் யூஎனில் அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறமா அவர் தான் கூகுளோட சிஇஓ போலுக்குது. அதுக்கப்புறமா அந்த யூஎனில் அந்த டாக்டருக்கு வேலை கிடச்சி அதுக்கப்புறம் கூகுளோட சிஇஓ போலுக்குது அவர். இந்த கூகுளும் நீம்கரோலி பாபா கூட கனெக்ட் ஆகுது. ஃபேஸ்புக் ஓனரும் கூகுள் நீம்கரோலி பாபா கூட கனெக்ட் ஆகுது. ஆப்பிள் கம்பெனியோட ஓனரும் நீம்கரோலி பாபா கூட கனெக்ட் ஆகுது. எல்லாமே நீம்கரோலி பாபா கிட்ட வந்து போன பின்னாடி தான் அவங்க அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு போயிருக்காங்க. அந்த நீம்கரோலி பாபா தான் இன்றைக்கி ஜீசஸை பற்றி சொல்லுன்றாரு, அந்த நம்பரை பற்றி சொல்லுன்றாரு. வியாழன் கிரகம் சனி கிரகம் அவர் கூட சம்மந்தப்பட்டதுன்றாங்க. அமெரிக்கா போகணும், கனடா போகணும், ஆஸ்திரேலியா போகணும், இன்னும் ஜப்பான் போகணும், இன்னும் வேறு எத்தனையோ நாடுகள் இருக்குது உங்களுக்கு. ஜெர்மனு அந்த மாதிரி உங்களுக்கு இதுங்கெல்லாம் இருக்குது, லண்டன் இந்த மாதிரிலாம் ஆசைப்படும் போது
உங்களுக்கு வந்து அந்த ஆங்கிலம் சம்மந்தப்பட்ட, அந்த சனி சம்மந்தப்பட்ட உலகளாவிய அளவில் பெரிய அளவில் டெக்னாலஜியாக உங்களுக்கு வந்து பெரிய இடத்தை பெற்றுள்ள, அதிக சம்பளத்தை தருகின்ற, அதுக்கு சம்பந்தமான கடவுளையும், அந்த மொழியையும் நீங்க வந்து ஒரு எதிரி மாரி பார்க்காதீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தமிழ வளர்த்தீங்கன்னா, அது நல்லாயிருக்கும். அது எல்லாமே செஞ்சுக்கிட்டு, அந்த ஊர்ல போய் வேலை இருந்தா கூட, அந்த இடத்துல தமிழ் பெருமைகளை சொல்லி, தமிழுடைய ஓலைச்சுவடிகள நம்ம காப்பாத்தணுன்ற ஒரு கான்செப்ட் உலகளாவிய எல்லாமே இப்போ வந்து லிங்க் Facebookஆ இருக்கட்டும், உங்களுக்கு இதுவா இருக்கட்டும், அந்த சோஷியல் கனெக்டிவிட்டி ரொம்ப இப்போ ஈஸியாகுறதுனால, நீங்க தூரம் இருந்து கூட அந்த தமிழ வந்து தூக்கி வரத்துக்கும், யாரால அது என்ன முடக்கப்படுகின்றது, எந்த இடத்துல தப்பு நடக்குது, அப்படின்னு நீங்க உலகளாவிய இடத்துல பரவி கூட நீங்க அந்த தமிழ தூக்கி விடலாம். அப்படின்றத நான் சொல்றேன். நாளைக்கு நீங்க இது உங்களுடைய வேண்டுதல்ன்றதுக்காக நான் சொன்ன கான்செப்ட்ல அப்படி பாருங்க. இஸ்லாத்துக்கு கூட அந்த மாரி நம்ம வந்து ஒரு சகோதரத்துவத்தை இஸ்லாத்தா இருக்கட்டும், கிறிஸ்துவமா இருக்கட்டும், அதில இருக்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். இப்ப நம்மளுடைய இந்துக்கள்லயே கூட அடுத்தவன கெடுக்கணும், அடுத்தவன தோற்கடிக்கணும், அடுத்தவன தான் கீழ வச்சுக்கணும். ஒரு சின்ன குடும்பமா கூட இருக்கட்டும். அந்த குடும்பத்திலேயே அடுத்தவன வந்து நான் தான் கீழவே வச்சுக்கணும்னு ஒருத்தன் நினைக்கிறான்னு வச்சுங்க. அப்ப இந்துவா இருக்கிறான்ற ஒரு காரணத்துக்காகவே அவங்கள வந்து நம்ம என்னைக்குமே அவங்க செய்த தவறுகள வந்து கண்ணு காணாத விட்டுற முடியுமா? உலகளாவிய எல்லா மக்கள்கிட்டயும், எல்லா மதத்துங்கள்லயும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். ஆனா, உங்கள யாரையும் நான் கிறிஸ்துவா மாறிடுங்கன்னு நான் சொல்லல. அது நம்மளுடைய விதிப்படி ஒரு கிறிஸ்துவ கம்பெனியிலயோ, இல்ல கிறிஸ்துவ சிஇஓ மூலமா உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க தான் இருக்கும். அதனால இந்த கனெக்ஷன்கள நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். நாளைக்கு முக்கியமா அந்த ஒரு 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 வீடியோ மூலமா எனக்கு ஒண்ணு சொன்னாரு அவரு. அ அது சொன்னது யாருன்னா, நீம்கரோலி பாபாவும், சுகபிரம்மரும் சொல்லியிருக்காங்க. இது பண்ணீங்களான்னா, அந்த 11வது நாள்ல உங்க வேண்டுதல் நடக்கும்னு. அந்த விஷயத்த நாளைக்கு போடுறேன் நானு. தயவு செஞ்சு என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அந்த ஆல் இன் த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன பிரஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க் யூ ஆல்.